நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ஃப்ரம் விது அகாடமி. இப்போ நீட் ஃபிசிக்ஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்ல இருந்து ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நம்ம போட போகிறோம். அது என்ன அப்படின்னா பிளாக் ஆன் அன் இன்க்ளைன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the angle ACB is given as 30 degrees. கரெக்டா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால we can find out the angle of inclination, that is angle CAB. அப்போ இது 30 டிகிரிஸ்னா இப்போ கண்டிப்பாக ஆங்கிள் CAB must be 60 degrees. ஓகே, இப்போ கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் லைனில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதாச்சும் அந்த பிளாக் வந்து இட் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்லைடிங் அப்படின்னு. கரெக்டாக? அப்போது எப்போ ஒரு விஷயம் ஒரு இன்க்ளைனில் இருக்கும்போது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸ்லைட் பண்ணுறதுக்கு, அப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், த கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பேலன்ஸ் as தி காம்பனண்ட் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, அப்போ எந்த காம்பனண்ட்? எம்ஜியை நீங்கள் காம்பனண்ட்ஸாக ரிசால்வ் பண்ணிங்கன்னா mg sin theta will be parallel to the surface and mg cos theta will be perpendicular to the surface. அப்போ நார்மல் ஃபோர்ஸும் mg cos thetaவும் ஈக்குவல், அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸும் mg sin thetaவும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நார்மல் ஃபோர்ஸஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் நம்ம அப்ளை பண்ணோம்னா we get the coefficient of kinetic friction to be √3. ரொம்ப சிம்பிளான கான்செப்டாக இருக்கா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் விது அகாடமியை.